ஹலோ டெவலப்பர்ஸ், வெல்கம் டு Codebinx. இந்த வீடியோவில் எங்ககிட்ட காமனாக கேட்குற கொஷின் எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு, ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க் ஆர் ரியாக்ட் லைப்ரரி இது ரெண்டும் படிக்கிறதுக்கு டைப்ஸ்கிரிப்ட் அவசியமானட்டு கேட்குறீங்க. எஸ், ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க் ஃபுல்லாக டைப்ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஃப்ரேம்ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக டைப்ஸ்கிரிப்ட் படித்தே ஆகணும். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க்கான ஒரு சாம்பிள் கோடு தான் இது. இதில் மேக்ஸிமம் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா .ts அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணியிருப்பேன். .tsனால் டைப்ஸ்கிரிப்ட்னு அர்த்தம். ஸோ ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா டைப்ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரியாக்ட் வருவோம். ரியாக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் கோட் பண்ணலாம், அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் கோட் பண்ணலாம். இந்த ரியாக்ட் லைப்ரரி இது ரெண்டு லாங்குவேஜுமே சப்போர்ட் பண்ணும். ஓகேவா, அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ இந்த ரியாக்ட் கோடில் பார்த்தீங்கன்னா நான் டைப்ஸ்கிரிப்டில் கோட் பண்ணியிருக்கேன். .ts அப்படின்னா டைப்ஸ்கிரிப்ட்னு அர்த்தம். ஸோ இந்த கோடு பார்த்திங்கன்னா டைப்ஸ்கிரிப்ட் கோடு, அதோட அவுட்புட் இது. ஓகேவா, இந்த சேம் கோடை இந்த சேம் லாஜிக்கை நான் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் எழுதியிருக்கேன். அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா .jsன்னு இருக்குது. ஜேஎஸ்னால் ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ரியாக்ட் லைப்ரரியில் ஒரு லாஜிக்கை நீங்கள் டைப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் கோட் பண்ணலாம், அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் நீங்கள் கோட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜுமே ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணும். இதனால் ஃபைனலாக என்னென்னா டைப்ஸ்கிரிப்ட் ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க்கும் சரி ரியாக்ட் லைப்ரரியும் சரி தேவைப்படுறதுனால அது மேண்டரி தான். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அவசியமானட்டு கேட்குறீங்க. ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ரியாக்டில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டைப்ஸ்கிரிப்ட்டும் படிங்க, அதேமாரி ஜாவா ஸ்கிரிப்ட்டும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ரெண்டுமே படித்து வச்சா தான் உங்களுக்கு ரியாக்டில் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் ஆங்குலர்னு வந்துட்டிங்க அப்படின்னா ஆங்குலரில் டைப்ஸ்கிரிப்ட் இருந்தாலே நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எந்த இடத்துல உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இப்போ தான் பிகினர் டெவலப்பர்ஸாக இருக்கீங்க, ஒரு ஜஸ்ட் அந்த ஃப்ளோ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், சின்ன சின்ன இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் கோட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு டைப்ஸ்கிரிப்டே போதும். டைப்ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு டேரெக்டாக ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க்கில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இப்போது நீங்கள் ஒரு ஹை-எண்டான அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு அந்த அப்ளிகேஷன்ஸை ஒரு எரர் வருது அப்படின்னா அதை டீகோட் பண்ணணும், ரைட்டுங்களா? அதை டீபக் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க் கிளைண்ட் சைடில் தான் ரெண்டர் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் டீபக் பண்ணுவீங்க. ப்ரௌசரில் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க்கில் எழுதுன டைப்ஸ்கிரிப்ட் கோடு ப்ரௌசரில் சப்போர்ட் ஆகாது, ப்ரௌசரில் ரன் ஆகாது டைப்ஸ்கிரிப்ட் கோடு. அது ஆட்டோமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்ட் கோடாக கன்வெர்ட் ஆகி தான் ப்ரௌசரில் ரன் ஆகும். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் டீபக்கரை வச்சு நீங்கள் டீபக் பண்ணும்போது உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ளோ எப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கோடை நீங்கள் டீபக் பண்ணி எரரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நான் யூஸ் கேஸ் சொல்லிட்டேன். டைப்ஸ்கிரிப்ட் ரெண்டுத்துக்குமே மேண்டரியாக நீங்கள் படித்தாகணும். பட் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது இந்த டீபக்கிங்னு வரும்போது உங்களுக்கு ஆங்குலர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா அப்போ மட்டும் தேவைப்படும். ஓகேவா, ஓகே. ஸோ இது ரெண்டு கொஷினுக்கும் இதுதான் ஆன்சர். தேர்டு என்ன அப்படின்னா, தேர்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளுடைய சைட்டு இருக்குது codebinx.com. உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ கோர்சஸ், இதில் பெய்ட் கோர்சஸ், கோர்ஸ் பண்டில், இது மாதிரி நிறைய கோர்சஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, ப்ரோக்ராமிங் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்கன்னா இந்த சைட்டை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன், தேங்க்யூ. இந்த கொஷின் ரொம்பவே காமனாக கேட்டிருந்தாங்க. ஆங்குலர் ரியாக்ட் எது பெஸ்ட்டு, சேலரி எதுக்கு அதிகம், ஸ்கோப் எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓவர்வியூ ஒன்று பார்த்துடலாம். ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க்கை டெவலப் பண்ணது கூகுள் டெவலப்பர்ஸ், அது மாதிரி ரியாக்ட் லைப்ரரி ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பெரிய டெக் கம்பெனிஸ். அவங்களோட டூலை என்றைக்குமே டவுன் பண்ண விடவே மாட்டாங்க. ஒரு டூல் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக சஸ்டெயின் ஆகிறதுக்கு மேஜர் ஃபேக்டராக என்ன இருக்கும்னா அதோட அப்டேட் தாங்க. ஆங்குலர் பார்த்திங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வேர்ஷன் 15 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரியாக்ட் எடுத்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வேர்ஷன் 18 போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த ரியாக்ட் லேட்டஸ்ட் வேர்ஷன் 18 படிக்கலைன்னா லாஸ்ட்டாக நம்ம சேனல்லேயே ஒரு கோர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், 6 hours கிட்ட இருக்குது, நீங்கள் போய்ட்டு படிங்க. ஓகே, இந்த அப்டேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்தோட ஸ்கோப்பும் ஈக்குவலாக தாங்க இருக்குது. ஓகேவா, அதனால் இது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக சஸ்டெயின் பண்ணும். செகண்ட் ரியல் டைமில் எப்படி இந்த டூலை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை செக் பண்ணணும். ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூகுள் அவங்களுக்கு ஒன் ஆஃப் தி ப்ராடக்டான ஜிமெயிலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஜிமெயில் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரேம்ஒர்க்கை பேஸ் பண்ணி தான்
டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரியாக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நிறைய யூஎஸில் வந்து ரியாக்ட் லைப்ரரிஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆனால் பெரிய கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா ரியாக்ட் லைப்ரரிஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ரியல் டைம் இதுலேயும் செக் பண்ணும்போது இதோட ஸ்கோப் 2 டூலோட ஸ்கோப்பும் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி. எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூலை பேஸ் பண்ணி உங்கள் சேல்ரி வந்து டிஃபர் ஆகாது. இந்த சேல்ரி பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற கம்பெனி ப்ளஸ் உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் உங்களோட சேல்ரி வந்து டிட்டர்மைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆங்குலர் டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் போகிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வேர்ல்டு வைடு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பேக்கேஜ் வந்து ஹையாக தான் இருக்கும். உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேம் வைஸ் ஆங்குலர் டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் போகிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து கொஞ்சம் பேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு பேக்கேஜ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஈவன் தோ இந்த நீங்கள் 2 கம்பெனிக்குமே வந்து ஆங்குலர் டெவலப்பராக தான் போகிறீங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கில் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். பட் நீங்கள் போகிற கம்பெனியை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட சேல்ரி பேக்கேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ சேல்ரி பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற கம்பெனியை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றது எங்களுடைய சஜஷன். ஓகேவா? ஸோ அதனால் இந்த சேல்ரி வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணாதீங்க. 2 டூலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து கொடுக்குற மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு 2 பெரிய கம்பெனிஸ் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அனதர் 2 பெரிய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் சேல்ரி வைஸ் வந்து செக் பண்ணிவிட்டு டூவில் படிக்காதீங்க. இது எங்களுடைய சஜஷன் தான். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை தவிர்த்து வந்து நாங்கள் டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஆங்குலர் ரியாக்ட் இது 2தோட கம்யூனிட்டி சப்போர்ட்டும் வந்து நீங்கள் செக் பண்ணணும். வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த டூலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இந்த பாயிண்ட் எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய டெவலப்பர்ஸ் இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து ஆங்குலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு எரர் வரும். அந்த எரரை நீங்கள் கூகுளில் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அந்த எரரை ஃபேஸ் பண்ண டெவலப்பர்ஸ் வந்து அது உங்களுக்கு சொல்யூஷன் வந்து அப்டேட் பண்ணியிருப்பார். இப்போது இது வந்து கம்யூனிட்டியை இப்போ வைஸ் வந்து பெருசாக இருந்ததுனால தான் உங்களுக்கு அதோட சொல்யூஷன் கிடச்சிது. இதுவே இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற டூல் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் திடீர்னு ஒரு எரரை ஃபேஸ் பண்ணுறீங்க, கூகுளில் டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அதோட கம்யூனிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஒரு டூலை படிக்க போகிறீங்கன்னா அதோட கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு படிங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து ஹைலி அவைலபிளாக இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஃபேக்டரில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆங்குலரை விட ரியாக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஆங்குலரை கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஓகே. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ரியாக்ட் நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறீங்கன்னா அந்த ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஸ்கேல் அப் பண்ணுறீங்க. இப்போது ஒரு வெப் அப்ளிகேஷனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக நீங்கள் வந்து ரீஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியாக்டை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரியாக்டில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்றது இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த டூலை வச்சு நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து ரியாக்ட் நேட்டிவ் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் ரியாக்ட் டெவலப்பர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆங்குலரில் அது மாதிரி எதுவும் இல்லை. ரியாக்டில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ரியாக்ட்டுக்கு ஆட் ஆச்சு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரியாக்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஜாவா படிச்சிருப்பாங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பாங்க. ஸோ ரியாக்டில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுனால அவங்க டேரெக்டாக வந்து ரியாக்ட் லைப்ரரிஸில் ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஆங்குலரில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், டைப் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். அதனால் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ரியாக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃப்ரேம் ஒர்க்கு, எம்இசி ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் ஆகும். அதாவது ஸ்டாண்டர்ட் டாம்னு சொல்லுவாங்க. ரியாக்ட் வந்து ஒர்க் ஆகுறது பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் டாமில் ஒர்க் ஆகும். இதுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஐயில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரியாக்டில் டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு இன்புட்டை கொடுத்தீங்க, ஒரு ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண சேஞ்சஸை வச்சு அதுவாக ஒரு விர்ச்சுவல் டாமை க்ரியேட் பண்ணி
உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும். இதுதான் லாஸ்ட்டு சேஞ்சஸ், அதை மட்டும் வந்து யூஐல திரும்ப ரெண்டர் பண்ணி காட்டும். ஓகேவா? இது டெப்த்தாக சொல்லணுன்னா நான் தனியாக வீடியோ தான் சொல்லணும். அதனால் இது வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் வச்சுங்க. ரியாக்ட் வந்து விர்ச்சுவல் டாமை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதுமாதிரி ஆங்குலர்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டாம் தான் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இந்த விர்ச்சுவல் டாமை பேஸ் பண்ணி ரியாக்ட் ஒர்க் ஆகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும் ஆங்குலரை பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு நான் வச்சுங்க. இப்போது இவ்வளோ இது இருக்குது, இவ்வளோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து 2 டூல்லையுமே இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸு தான். ஓகேவா? இப்போது நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ நீங்கள் என்ன இப்போது ரியாக்டே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாக பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, அப்போ நான் ஆங்குலரை படிக்கக்கூடாதா அப்படின்றதுலாம் கிடையாது. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஆங்குலர் பிடிச்சிருக்கு, அதோட இப்போ நீங்கள் ஆங்குலர் டெவலப்பராக இருக்கீங்க, ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து அத்துப்படி ஆகிடுச்சுன்னா ஆங்குலர்லேயே ஒர்க் பண்ணுங்கள், அது பெஸ்ட்டு டூல் தான். இல்லை எனக்கு ஆங்குலரில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா ரியாக்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரியாக்ட் ஈஸியாக இருந்ததுன்னா ரியாக்ட் அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை ஒன்று டாமினேட் பண்ணி இன்னொன்று வந்து ஒர்க் ஆகிறது இல்லை இதில். அதனால தான் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போது ரியாக்டோட இப்போ ப்ரோஸ் வந்து நிறைய நம்ம பார்த்தாச்சு. ஆனால் ரியாக்டோட கான்ஸுமே இருக்குது, அதையுமே நம்ம பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஃப்ரேம் ஒர்க்குங்க. அதில் வந்து நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் டேரெக்டாக கோட் பண்ணிடலாம். பட் ரியாக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்டும் படிச்சிருக்கணும், அது மாதிரி டைப் ஸ்கிரிப்ட்டும் படிச்சிருக்கணும். இது ரெண்டுமே படிச்சிருந்தா தான் ரியாக்டில் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது வந்து நிறைய பிகினர் டெவலப்பர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு இஷ்யூ தான். ஏன்னா அவங்க வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து படிச்சுட்டு ரியாக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க போகிற கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வந்து திரும்ப டைப் ஸ்கிரிப்ட் படித்து அந்த ரியாக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பிகினர் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த இஷ்யூவை. ஸோ அதனால் நோட் பண்ணி சொல்கிறோம். செகண்டு இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா ரியாக்டில் வந்து ஃபங்க்ஷன் காம்போனண்ட், கிளாஸ் காம்போனண்ட்டு 2 கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு லாஜிக்கை நீங்கள் ரியாக்டில் ஃபங்க்ஷன் காம்போனண்ட் யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம், அது மாதிரி கிளாஸ் காம்போனண்ட்டும் யூஸ் பண்ணி கோட் பண்ணலாம். மெஜாரிட்டி ஆஃப் பிகினர் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் வந்து கிளாஸ் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. பட் அவங்க போகிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை புதுசாக படித்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கோடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக படிச்சிடலாம். பட் இது ஒரு காம்ப்ளிகேஷனாக அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு பாயிண்ட்டை நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் கோடு. நான் வந்து ஐ ஆம் Codebinx அப்படின்ற மாதிரி ஒரு கோடு எழுதி வச்சுருக்கேன். இந்த ரியாக்ட் கோடு வந்து கிளாஸ் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி டெவலப் பண்ண கோடு ரியாக்ட் லைப்ரரியில். ஓகேவா? இது சேம் கோடை இங்கே பாருங்கள், நான் வந்து இது ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை பேஸ் பண்ணி ரீஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டோட கோடு. சேம் கோடு தான் வந்து ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி திரும்ப மாற்றிருக்கேன். ஓகேவா? அதுக்கோட அவுட்புட்டும் வந்து சேமாக தான் வந்திருக்கு. ஸோ இங்கே என்னென்னா ஒரு லாஜிக்கை நீங்கள் ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டு யூஸ் பண்ணியும் எழுதலாம், அது மாதிரி கிளாஸ் காம்போனண்ட்டும் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க பிகினர் ரியாக்ட் டெவலப்பர்ஸ். பட் இதை தாண்டியும் வந்து அவங்க இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு அச்சீவ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது 2 வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸு ரியாக்ட் டெவலப்பர்ஸ்க்கு. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஆங்குலரில் 2A பைண்டிங்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஆங்குலருக்கு பெரிய அட்வான்டேஜ். ரியாக்டில் 1A பைண்டிங் தான் இருக்குது. அது மாதிரி ஆங்குலரில் நிறைய ப்ரீடிஃபைன்டான டெம்ப்ளேட்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஹை-எண்டான அப்ளிகேஷன்ஸை கொஞ்சம் சீக்கிரமாக டெவலப் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். டெவலப்மெண்ட் டைம் கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் ஆகும் இன் கம்பேர்ட் டு ரியாக்ட். அட்லாஸ்ட்டாக நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க், ரியாக்ட் லைப்ரரி ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ப்ரோஸ் அண்ட் கான்ஸாக வந்து இருக்குது. ஸ்கோப் வைஸும் சரி, சேலரி வைஸும் சரி, மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த கம்பெனி எந்த டூலை பேஸ் பண்ணி ரன் ஆகிட்ருக்கோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு எந்த டூல் சூஸ் பண்ணுறதுனே தெரியல, ஆங்குலராக ரியாக்டாக அப்படின்னா எங்களுடைய சஜஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு டூலை வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஆங்குலரை சூஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 1 மந்த்து வந்து நீங்கள் அதோடய ஃப்ளோ, சின்டாக்ஸு, ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா அந்த ஆங்குலரை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து வரும். பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் கூட வந்து ஆங்குலர் டெவலப்பர்ஸை வந்து ஹையர் பண்ணுவாங்க. இது அந்த கம்பெனிஸ்லாம் வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ளேஸ் ஆவீங்க.
இல்லை நான் வந்து எனக்கு ஆங்குலர் நான் படிச்சுட்டு இருக்கும்போதே கொஞ்சம் போர் அடிக்குது, எனக்கு வந்து அவ்வளோவா எனக்கு ஆங்குலர் பிடிக்கல அப்படின்னா ரியாக்ட் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரியாக்டோட சின்டாக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ரியாக்டை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கம்பெனிஸ் வந்து டார்கெட் பண்ணி இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ளேஸ் ஆவீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டூலை வந்து படிங்க, அது கொஞ்சம் லாங் டேர்மாக எடுத்துகிட்டு படிங்க, அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாப் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாப் அவங்க இன்டர்வியூவில் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டூலை வந்து ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் வந்து சீக்கிரமாக கிடைக்கும், ஹை பேக்கேஜும் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த டூலில் வந்து நிறைய ஃப்ளோஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் சீக்கிரமாக கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஆங்குலரை படிச்சிங்க அப்படின்னா மீன் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம், MEAN. அது மாதிரி நீங்கள் ரியாக்ட் படிச்சிங்கன்னா மென் ஸ்டாக் MERN மென் ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலாம். இந்த டெக் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ண போகிறாங்கன்னா மோஸ்ட்லி ஆங்குலரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை அவங்களுடைய ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு லைட் வெயிட்டடான ப்ராஜெக்ட், நிறைய ஃபைல்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரியாக்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அட்லாஸ்ட்டாக வந்து ஏதாச்சும் ஒரு டூலை சூஸ் பண்ணுங்கள், அந்த டூலில் நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுங்கள். அந்த டூலை வந்து எந்த கம்பெனி வந்து பெரிய டெக் கம்பெனிஸ் ஏதாச்சும் ஜாப் ஆஃபர் பண்ணாங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கில்லை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சேனலில், நிறைய வீடியோஸ் வந்து இது மாதிரி உங்களுக்கு வரும். codebinx.com வந்து விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.